ஒழுங்கா வந்து உண்மையை சொல்ற. தலையில அடிக்க போட போட. என்ன சகல அந்த பாண்டியை இழுத்துட்டு வரானுங்க? பாண்டி மாட்டிட்டான் போல இருக்க. சகல எனக்கு அப்படித்தான் தோணுது. சரி வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். எதுவா இருந்தாலும் சமாளிப்போம். இப்ப பார்த்து அமைச்சர் வேற இருக்காரு, நிலைமை நமக்கு சாதகமா இல்லையே. ஆமா, மினிஸ்டர் இல்லைன்னா இதை அடாவடியா ஹேண்டில் பண்ணி சமாளிச்சிடலாம். எப்படியோ சமாளிச்சுதான் ஆகணும். வாங்க போவோம். போடா. ஐயா, ஏய் என்னப்பா, என்ன விஷயம்? இவனை எதுக்கு என்கிட்ட இழுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க குறுந்தாடி? கேக்குறாருல சொல்லு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. கோவில் நகையில பரமேஸ்வரி அம்மா வீட்டுல இருந்து நான் தான் திருடுனேன். யார் உன்னை திருட சொன்னாங்க? அதையும் சொல்லு. ஐயா, என்னை அந்த நகையை திருட சொன்னது அந்த இன்ஸ்பெக்டரும் விருமனும் தான். இவங்க சொல்லிதான் பரமேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போய் கோவில் நகைகளை திருடுனேன். இல்ல இல்ல, இவன் போய் சொல்றான். தேவையில்லாம இவன் எங்க மேல பழி போடுறான். இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த நகை திருட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஐயா, இவர் தான் பொய் சொல்றாருங்கய்யா. இவரும் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிதான் நான் இந்த காரியத்தையே செஞ்சேங்கய்யா. இப்ப என்னையே தெரியாதுன்னு பொய் சொல்றாரு. சார் ஒரு நிமிஷம் சார். இவன் எதுக்கு போய் சொல்றானே எனக்கு தெரியல. நான் ஒரு போலீஸ்காரன், டியூட்டியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனவனு எனக்கு ஒரு பேர் உண்டு. ரொம்ப நேர்மையா இருக்கணுங்கிற கமிட்மெண்டோட சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதுக்கு அவன மாதிரி திருடனோட சவகாசம் வச்சுக்க போறேன்? சார் இவனை யாராவது மிரட்டி இப்படி சொல்லிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது சார். ஐயா, நான் யார் மிரட்டி இப்படி சொல்லலைங்கய்யா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பொய் சொல்றாங்க. என்னைய கோயில் நகையை திருட சொன்னது இவங்க 2 பேரும் தான். நான் நகையை திருடிட்டு வந்து இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். டேய் ராஸ்கல், எதுக்குடா திரும்ப திரும்ப பொய் சொல்ற? இத தண்ணி கிண்ணி போட்டு வளர்றியாடா? ஹலோ, என்ன மிரட்டி உருட்டி தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க 2 பேரும் சொல்லிதான் அவன் நகையவே தேடி இருக்கான்.